ஹே கைஸ், வணக்கம். நான் உங்கள் ஷிவ். இன்றைக்கி நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் சேந்தமங்கலம் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகவும் பழமையான தத்தகிரி முருகன் கோயிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். சொல்லப்போனால் இந்த கோயில் வெறும் முருகன் சன்னதியாக மட்டும் இல்லாமல் 5 சித்தர்களோட ஜீவசமாதியாகவும் இருக்குது. அப்படி அந்த 5 சித்தர்களும் வணங்கின முருகனை தான் இன்றைக்கி நம்ம தரிசிக்க போகிறோம். வாங்க கண்டென்ட் உள்ள போகலாம். இதுதான் ஆக்சுவலாக கோயிலோட முன்பகுதி. கோயிலோட முன்பகுதியோட இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது. அவங்க அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த விநாயகர் சன்னதி வந்து கடன் தீர்க்கும் விநாயகராக இங்கேருந்து கருதப்படுறாரு. வன்னி மரத்தடி கடன் தீர்க்கும் கணபதி அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் அந்த பிள்ளையார். சரி, ஓகே. அவங்க அடுத்தது நம்ம மேலே போய் நம்மளோட பயணத்தை மேலும் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இவர் தான் அந்த தத்தாத்திரேயர்ன்ற அந்த யோக கலையை வந்து உருவாக்குனவர். லெஃப்ட் சைடில் விநாயகரும் ரைட் சைடில் முருகனும் இருக்கார். அங்கே உட்காந்துருக்கிறது சாந்தானந்த சுவாமிகள். ஓகே, நம்ம தொடர்ந்து மேலே போகலாம். இங்கே பலிபீடம் ஒன்று இருக்குது, வேல் இருக்குது. மலையோட குன்றின் மேலே தான் முருகன் சன்னதி அமைஞ்சிருக்கு. இங்கே குன்றோட முன்பகுதியில் வந்து சின்ன சின்ன சன்னதிகள்லாம் அமைஞ்சிருக்கு. கோயிலோட இடது பக்கத்தில் இடும்பன் சன்னதி அமைஞ்சிருக்கு. அதான் தெரியும். ஒரு தான் இடும்பன். அப்படியே இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும் ஐயப்பன் சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி, சனீஸ்வரன், வனதுர்கை அம்மன் சன்னதி, இதெல்லாம் ரைட் சைடில் அமைஞ்சிருக்கு. சரி, வாங்க ஒவ்வொன்றா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இவர் தான் கருப்பண்ண சுவாமி. ஓகே, நெக்ஸ்ட்டு இடும்பனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து 6 முகம் கொண்ட பிள்ளையார் அமைஞ்சிருக்காரு. அப்படியே மேலே ஏறினோம்னா நம்ம தர்மசாஸ்தா ஐயப்பனோட சன்னதி இருக்குது. அங்கே கீழே வந்து ஒரு பலிபீடம் இருக்குது ஃப்ரண்ட்டில். இதுதான் ஐயப்பன் சன்னதி. தெரியும் நினைக்கிறேன். ஐயப்பன். அடுத்து வனதுர்கை அம்மனோட சன்னதியை பார்த்துருவோம். பாருங்கள், வனதுர்கை அம்மனோட ஆலயத்துக்கு முன்னாடியே சிங்கம் நம்ம வந்துருக்கு. ஒரு சூளம் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் இவங்க தான் வனதுர்கை. வனதுர்கைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பலிபீடம் ஒன்று இருக்குது. நம்ம தான் வனதுர்கை. பார்த்துக்குவோம். இல்லை, க்ளோஸாக இருக்கனால ஃபுல்லாக காட்ட முடியல ஒழுங்காக. இவங்க தான் வனதுர்கை. சரி, ஓகே. அடுத்த சன்னதி போய் பார்ப்போங்க. அடுத்து இவர் தான் சனீஸ்வர பகவான். ஒரு பலிபீடம் இருக்குது. இவர் தான் சனீஸ்வர பகவான். அப்படியே ஆப்போசிட்டில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அமைஞ்சிருக்காரு. ஸோ அவங்க அந்த சன்னதி போய் பார்த்துருவோம். அடுத்து ஆஞ்சநேயர் சன்னதி பார்த்துருவோம். வாங்க. சனீஸ்வர பகவானோட சன்னதி அங்கே இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி. இதுதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர். தரிசனம் பண்ணிக்கோங்க. ஆஞ்சநேயா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம முருகனை பார்க்க தொடர்ந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். வாங்க. நம்ம அடுத்தது முருகன் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையாரும் அது கீழே ஒரு சிவலிங்கமும் இருக்குது. இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அமைப்பாக இருக்குது. எங்கேயுமே இல்லாத வகையில் இருக்குது. பாருங்கள், பிள்ளையார்,
சிவலிங்கம், நந்திகேஸ்வரர். நம்ம முருகன் சன்னதி போகிறதுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்குங்க. நம்ம பார்க்க போகிறது கங்கை அம்மன் ஆலயம். குன்றோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு கங்கை அம்மன். அது அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, 2 சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்குது. அதையும் போய் பார்ப்போம் வாங்க. இங்கே ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது. ஸ்ரீ துரையானந்தா சித்தரோட ஜீவ சமாதி இது. ஒரு பக்கத்துலேயே இன்னொரு ஜீவ சமாதி இருக்குது, இவரோட சித்தரோட ஜீவ சமாதி. இவர் வந்து சங்கரானந்தா, ஸ்ரீ சங்கரானந்தா அவரோட ஜீவ சமாதி இது. சரி, ஓகே, வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த கோயிலுக்கு ஏன் தத்தகிரி முருகன் ஆலயம் அப்படின்னு பெயர் வந்துச்சுன்னா, இந்த கோயிலை உருவாக்கின சுயம்பிரகாசம் சுவாமிகள் தன்னோட குருவான தத்தாத்திரேயரோட ஞாபகமாக அவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக இந்த ஆலயத்துக்கும் கருவறையில் இருக்கிற முருகனுக்கும் அவரோட பெயரை வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம சுயம்பிரகாசம் சுவாமிகளோட ஜீவ சமாதியையும் கருவறையில் இருக்கிற முருகனையும் தரிசிக்க போகிறோம் வாங்க. கைஸ், நாமக்கல் மாவட்ட மக்களோட மிகப்பெரிய நம்பிக்கையாக விளங்குற தத்தகிரி முருகன் கோயிலை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு அற்புதமான நிகழ்வும் அனுபவமும் உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான கண்டென்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். மிக்க நன்றி.